ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா, இது வந்து சென்னை ஏர்போர்ட். நாங்கள் வந்து மும்பையிலேருந்து சென்னைக்கு புறப்பட்டு கிளம்பி வந்து அங்கே வந்து தூத்துக்குடி ஃப்ளைட் பிடிக்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்கிற இடம் தான் இது. அதனால் வந்து இறங்கினோடனே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். ஏன்னா தூத்துக்குடி ஃப்ளைட் ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் வரும்னு சொன்னதுனால உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறமா கொஞ்சம் சாப்பிடவும் செஞ்சோம். சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். டைம் போகணுங்கிறதுக்காக சுற்றிக்கிட்டே பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் டைம் போனதும் அப்புறம் ஃப்ளைட் வரப்போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. சரின்னு சொல்லி ரெடியாகி கிளம்பி வண்டியில் ஏறியாச்சு. ஃப்ளைட்டில் ஏறி ஃப்ளைட்டில் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தோம், ரொம்ப எடுக்கலை. அதனால் அப்புறம் தூத்துக்குடி வந்தாச்சு. இது தூத்துக்குடியோட ஏர்போர்ட்டு தான். அப்புறம் தூத்துக்குடியெல்லாம் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். அப்புறம் லக்கேஜ் வர வேண்டி இருந்தது. லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் லக்கேஜும் வந்துருச்சு. வந்தோடனே எங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வெளியே கிளம்பியாச்சு. வெளியில் போய் வண்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்து அது வரைக்கும் கொஞ்சம் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். சுற்றி பார்த்துட்ருக்க டைமில் நாங்கள் பாத்ரூம்லாம் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஃபோனை வேறு மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். அதில் ஓடி போய் எங்கள் பாப்பா தான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அதுக்கப்புறமா வண்டியும் வந்துருச்சு. அதனால் உடனே வண்டியில் போய் ஏறலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி நேரே எங்கள் ஊர் வெள்ளமடத்துக்கு கிளம்பி கார்லேயே போயிடலாம். ஏன்னா தூத்துக்குடியிலேருந்து பக்கம்தான் அப்படின்னு சொல்கிறதுனால கார்லேயே கிளம்பியாச்சு. காரில் போய் கொஞ்சம் நேரத்தில் இப்போ வெள்ளமடம் வந்துடும் அப்படின்னு அந்த அண்ணன் சொன்னார். அதனால் வந்தாச்சு. டாட்டா பாய்.